In last video we have discussed strength of Indian economy features discuss பண்ணிருந்தோம். And this video we are going to learn about weakness of Indian economy. There is a large population. அங்க large population தான் youth population அதிகமாக இருக்கிறதுனால we are stand by in growth அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா next to China. அதே மாதிரி இந்த லார்ஜ் பாப்புலேஷன் பார்த்தேன்னா நம்ம சைனாவை பீட் பண்ண போகிறோம் in future years. Second place the size of population next to China, and we are going to overtake China in near future. Population growth rate pathena very high, 1.7 per thousand growth rate pathena, and the population growth rate is a very high, and this is always hurdle to growth. வளர்ச்சி பாதைக்கு என்ன செய்யுது, ரொம்ப தடையாக இருக்குது இந்த பாப்புலேஷன் growth தான். நிறைய டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இந்த பாப்புலேஷனுக்காக அவங்களோட வெல்பீயிங்காகவே செலவு செய்ய வேண்டியிருக்கனால இட் வில் பி ஹார்டில் டு த க்ரோத் ரேட். அண்ட் த ஆனுவல் அடிஷன் ஆஃப் பாப்புலேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆஸ்திரேலியன் பாப்புலேஷன். ஆஸ்திரேலியா டோட்டல் பாப்புலேஷன் ஈக்குவல் தான். இந்தியாவில் ஒவ்வொரு அந்த 10 years ஒன்ஸ் பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பாங்க, அதுக்கு ஈக்குவலான இருக்குது. ஸோ இமேஜின் பண்ணிக்க பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, ரிச் பூவர்க்கான அந்த கேப் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்தியாவில். ஹியூஜ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இன் இந்தியா எக்கானமி. டாப் 10% ஆஃப் இந்தியன்ஸ் ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கிறவங்க, அவங்களோட சொத்து அந்த வெல்த்து இன்கம் பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸிங். And this has leads to an increase in the poverty level in the society, and still higher percentage of individuals are living below poverty line. நிறைய பேர் என்னவா இருக்கிறாங்கன்னா அந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. As a result, the unequal distribution of the rich become richer and poor becomes poorer. இது வந்து இந்தியன் எக்கானமி ரொம்ப வீக் இந்த கேரக்டர், poverty and inequality, and increasing prices of essential goods. Even though there has been a constant growth in GDP and growth rate, growth opportunities in the Indian economy இதெல்லாம் இருந்தாலும், ஜிடிபியில் ஹையாக இருந்தாலும், there have been steady increase in the price of essential goods. பெட்ரோலியம், ஆயில், ரைஸ், வீட் அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு, ஃப்ளோர் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட் இட் வில் லீட் டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரைஸ் ப்ரைஸ் எரோட்ஸ்னால் சுரண்டிடுறது, அரிச்சிடுறது. இந்த பர்ச்சேசிங் பவர், மக்களோட வாங்கும் திறனை வந்து அதை அரிச்சிடுறது. அண்ட் ஃபைனலி அஃபெக்ட் புவர் பீப்புள் ஹூஸ் இன்கம் இஸ் நாட் ப்ரொடெக்டட். யாரோட வருமானம் வந்து ஈக்குவலாக இல்லையோ, அதிகமாக இல்லையோ, அவங்க அந்த புவர் பீப்புள் என்ன வராங்க, அஃபெக்ட் ஆகிறாங்க டியூ டு இன்க்ரீஸிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் அண்ட் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இந்த 4 lane ரோடு, 6 lane ரோடு இதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க, bridges எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும், ஈவன் தோ there has been a gradual improvement in the infrastructure development past few decades, கடந்த சில 10 வருஷங்களில் there is a still scarcity of a basic infrastructure like a power, transport, storage, etc. Then inadequate employment generation. India having a youth population, you know, and the youth population அந்த இன்க்ரீஸிங் அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா அந்த யூத் பாப்புலேஷனுக்கும் ப்ரொவைட் பண்ண முடியலை. With growing youth population, there is a huge need of employment opportunities. The growth in production is not accompanied by creation of job. ப்ரொடக்ஷன் இருக்கிற அளவுக்கு அங்கே ஜாப்ஸ் இருக்கலாம், ஏன்னா மெஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இந்தியன் எக்கானமி இஸ் கேரக்டரைஸ்டு பை ஜாப்லெஸ் க்ரோத். அந்த வேலை இல்லாதவங்கள தான் அந்த மாதிரி டெரரிஸ்ட் அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வால்வ் ஆகிடுறாங்க விரக்தினால். And outdated technology. The level of technology in agriculture and small scale industries is still outdated and obsolete.
இந்தியன் அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டெக்னாலஜியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு கண்ட்ரியில் எங்கேயுமே கிடையாது. நம்ம தான் இன்னும் பழசையாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவுடேட்டட்னா ஓல்டு, வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. அண்ட் அப்சல்யூட்னா அது அந்த யூஸிங் அந்த யூஸ் பண்ணுற இதுலேருந்து என்னவாயிடுச்சு, வெளியில் போயிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமான பழைய டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோன்றது. தீஸ் ஆர் த வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. டெமோக்ராஃபிக்னா size of population, rate of growth, both death rate, density of population, sex ratio, life expectancy, லிட்ரேசி ரேஷியோ, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன பர்சன்டேஜில் இருக்குது, என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. And this is a scientific study of characteristics of population is known as what? Demography. The various aspects of demographic மேலே முன்னாடி சொன்னது தான். சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலமில் சென்சஸ் இயர் 2011 வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2021 அடுத்த சென்சஸ் வந்துடும். அண்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இன் க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா 23 க்ரோர்ஸ்லேருந்து 2011 121 க்ரோர்ஸ், அரவுண்டு 130 ஆகலாம் 2021 சென்சஸ் படி, மேபி இன்க்ரீஸ். ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1981 2.22 போயிருக்கு. மறுபடியும் என்ன ஆகிட்டுருக்குன்னா 1.66க்கு ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 100 years இந்தியா ஹாஸ் குவாட்ரப்பிள்டு. அப்படின்னா 4 times நம்மளோட பாப்புலேஷன் என்னவாக இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேர்ல்டுலேயே செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம் ஆஃப்டர் சைனா. பட் நம்மளோட ஜியாகிரபிக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.4% தான். வேர்ல்டு ஜியாகிரஃபி டோட்டல் லேண்ட் ஏரியாவில் இந்தியாவோட பர்சன்டேஜ் 2.4. அதே மாதிரி 100% வேர்ல்டு இன்கமில் இந்தியாவோட இன்கம் பார்த்தீங்கன்னா 1.2% தான். பட் பாப்புலேஷன் 100% பாப்புலேஷன் 17.5% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கிறாங்க. வேர்ல்டில் ஒரு 6 பேர் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 6 பேர் யார் இருக்காங்க? இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. 10 பேரில் 6 ஆளாக வந்துருக்கான். இன்ஃபேக்ட் த கம்பைன்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஜஸ்ட் 2 states, உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா, இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பாப்புலேஷனை விட அதிகம். ஜஸ்ட் 2 ஸ்டேட்ஸில் இமேஜின் பண்ணிக்க அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பான்னு சொல்லிட்டு. 3rd most populous country of the world இந்த அமெரிக்கா. அவங்களோட பாப்புலேஷனை விட இந்த 2 ஸ்டேட்டில் அவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க. அண்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ், சில ஸ்டேட்ஸில் இருக்க பாப்புலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஒரு சில கண்ட்ரீஸில் இருக்கிற பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்குது. have larger population than many countries in the world. This is what population of size in India. 1911-21 பார்த்தீங்கன்னா இட்ஸ் a negative growth during that year 11 and 21 due to rapid and frequent occurrence of epidemics like cholera, plague, influenza, that is fever, and also famines. இந்த மாதிரி நிறைய எபிடமிக்ஸ் டிசீசஸ் வந்ததுனால பாப்புலேஷன் என்ன ஆயிடுச்சுன்னு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் த இயர் 1921 பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைட். இந்தியாஸ் பாப்புலேஷன் starts increasing. And during 51 என்ன சொல்கிறாங்கன்னா 1.33%லேருந்து 1.25% மாறிடுச்சு. அதனால் அது என்னன்னு சொல்கிறாங்க 1951 இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட். 21 வந்து கிரேட் டிவைட் பிகாஸ் இன்க்ரீஸிங். 1951 வந்து ஸ்மால் டிவைட் பிகாஸ் டிக்ரீஸிங் ஃப்ரம் 1.332. அண்ட் 1961 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.96லேருந்து 2% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்சிருச்சுன்னு. அண்ட் இந்த இயர் 2001 த பாப்புலேஷன் இந்தியா கிராஸ்டு 1 billion, அரவுண்ட் 100 crores. And the 2011 census reveals growth youth population which is described as a demographic transition.
எல்டர்லேருந்து யூத் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளோட growth ரேட் மேபி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி 2011 சென்சஸை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பர்த் ரேட் டெத் ரேட். க்ரூட் பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 1000 பாப்புலேஷனுக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க. இட் ரெஃபர் டு நம்பர் ஆஃப் பர்த் பர் 1000. இதே மாதிரி டெத் ரேட்டும் நம்பர் ஆஃப் டெத் பர் 1000 பாப்புலேஷன். த க்ரூட் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் ஆஃப் இந்தியா டியூரிங் வேரியஸ் இயர்ஸ் வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. 1951 பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 39.9. அதே மாதிரி டெத் ரேட் 27.4. டூரிங் 2001 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 2011 அதை விட டிக்ரீஸ் ஆகிருக்கு. Birth rate was 39 in 51 and 21.8 in 2001. Although the birth rate has declined, the decline is not so remarkable because the death rate has declined from 27.4 in 51 to 7.1 in 2011. However, from the data, it is clear that the fall in birth rate is less than that of death rate. அந்த டிக்ளைனிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெத் ரேட்டை விட பர்த் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் பாப்புலேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ஹை லெவல்லே இருக்குது. கேரளா ஹேஸ் அ லோயஸ்ட் பர்த் ரேட் 14.7%. உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் ஹையஸ்ட் பர்த் ரேட் 29.5. முன்னாடி இதில் பார்த்ததுல பாப்புலேஷன் சைஸில் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷனை விட அதிகம்னு சொல்லிட்டு அதுதான். தென் வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் டெத் ரேட் 6.3. ஒரிசாவில் 9.2 அண்ட் ஹையஸ்ட் among the states. Bihar has the highest decadal 2011 growth rate population, while Kerala has a lowest growth rate. The four states, that is Bimaru states, Bihar, Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh, called Bimaru states, have very high population. அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ஸில் டென்சிட்டினா அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கிறாங்க. 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை பாப்புலேஷன் லிவிங் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரிசைடிங் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் ரெப்ரசன்ட்ஸ் மேன் லேண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் அ ரீஜியன். as a total land area remains the same. Land என்னது ஃபிக்ஸ்டு இன் சப்ளை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்டில் படிச்சிருக்கு இல்லையா அதான். அண்ட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் காஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் டு ரைஸ். மும்பையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தாராவின்ற ஏரியாலலாம் அப்படி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரை 4-5 பேர் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 10 ரூம்லேயே என்ன செய்வாங்க 2 ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி பாப்புலேஷன் வந்து ஹையாக இருக்கும். இந்த டேபிளே ஒன்று காட்டும். 1951 117 பீப்புள் தான் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருந்துருக்குறாங்க. 2011 பார்த்தீங்கன்னா அது 382 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 டைம்ஸ் என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்துக்க டென்சிட்டி எப்படி இருக்குன்றது. ஜஸ்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ட் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வாஸ் லெஸ் தென் 100. ஏன்னா அங்கே பாப்புலேஷன் பாரதியார் பாடும்போது 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு தான் பாடியிருக்கிறார். பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. 1951 to 2001 பார்த்தீங்கன்னா 170லேருந்து 325 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. According to 2011 census, the percentage present density of population is 382. The pressure of population on land has been rising. Kerala, West Bengal, Bihar, Uttar Pradesh have a density higher than the India's average density. Bihar is the most densely populated states in the country with 1,102 persons living per square kilometer. Next, West Bengal, 880. But Arunachal Pradesh, just 17% living per square kilometers. Sparse, scattered. ஏன்னா ஹில் ஸ்டேஷன்லையே அங்கங்கே தான் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும்.
This is what density of population demographic states. And sex ratio பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ், 1000 ஆம்பளைகளுக்கு எத்தனை லேடிஸ் இருக்கிறாங்கன்றது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் டு மெஷர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ரிவைலிங் ஈக்விட்டி பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். இது வந்து 51 2011 வரையும் மோரார்லெஸ் சிமிலர் அப்படி தான் இருந்திருக்கு. இன் இந்தியா த செக்ஸ் ரேஷியோ மோர் ஃபேவரபிள் டு மேல் தென் ஃபீமேல். கேரளாவில் பார்த்தீங்கன்னா அடல்ட் செக்ஸ் ரேஷியோ 1084 இருக்கிறாங்க 2011 சென்சஸ் படி. And the recent census 11 shows that there has been a marginal increase in sex ratio. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 877 தான் இருக்குது. கேரளாவில் ஃபீமேல் அதிகமாக இருக்கிறாங்க, ஹரியானாவில் ஃபீமேல் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. And among other states, while Kerala provide a better status to women as compared to other states with 1084 females per 1000 males. அதனால தான் கேரளா எஜுகேட்டடில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதனால தான் அவங்க ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பீகார் ஹரியானாலாம் பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க, சிசு பெண் பிறந்தாலே கொன்றுவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குன்றனால அங்கே ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், வாழ்நாள் விகிதம். இட் ரெஃபர்ஸ் டு த மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் அட் பர்த். பிறந்தலேருந்து எத்தனை வருஷம் வரை வாழ்கிறாங்க ஆவரேஜாக. த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹாஸ் இம்ப்ரூவ்ட் ஓவர் த இயர்ஸ். த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் லோ when death rate is high, and our instance yearly death are high. On the other hand, life expectancy is high when death rate is low. Instance yearly death are low. டெத் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். டெத் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டேபிளே கொடுத்துருப்பாங்க. 1951 2011 சென்சஸ் வரையும் ஆவரேஜாக 63.5% அந்த ஏஜ் வரையும் நம்மளோட ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குது. 65 வயசில் வரையும் வாழ்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த டேபிளுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. 91 வரையும் வாஸ் ஜஸ்ட் 23 years and increase 63.5 years in 2011. A considerable fall in death rate is responsible for improvement in the life expectancy at birth. However, the life expectancy in India is very low compared to that of developed countries. 65 வயசுன்றது மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி, வெரி லோ, சீக்கிரமே செத்து போயிடலான்னு அர்த்தம். அண்ட் லிட்ரேசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா how many people literate as percentage of total population. 51 only 1/4 of male and 1/12 of female were literate. 12 பேரில் ஒரு விமனும் 4 ஒரு ஜென் தான் படிச்சிருக்கிறாங்க. They average only 1/6 of a people country were literate. கண்ட்ரி லெவலில் பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. பட் இன் 2011 82% ஆஃப் மேலும் 65% ஆஃப் ஃபீமேலும் லிட்ரேட் ஆகிருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 74.04% இன் 2011 சென்சஸ் படி. இது டெவலப்டு கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஈவன் ஸ்ரீலங்கா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லிட்ரஸி ரேஷியோ இந்த டேபிளில் தெரிஞ்சுக்கலாம். லிட்ரஸி ரேட்டில் ஹையஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னா கேரளா தான், 92%, 94%, and followed by Mizoram 91.3%, Goa 88.7%, Himachal Pradesh 82.8%, Maharashtra 82.3%, Tamil Nadu 80.1%, and Sikkim 81.4%. And the lowest literacy rate யாருன்னு பார்த்தீங்கன்னா பீகார், just 61.8%. This is what literacy ratio in India. These are the demographic features we have discussed in Indian demographic features. Just remember that.